வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரவையில் ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம ரவையை கலர் மாறாத நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கலர் மாறக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வறுபட்டும் வரணும். அதனால் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. நான் இந்த கப்பால் தான் ஒரு கப் ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். நம்ம பால் சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் ரவையை நல்லா கிளறிக்கலாம். நம்ம பால் சேர்த்த உடனே டக்குன்னு நமக்கு கொதி வந்துடும். அதனால் நம்ம கட்டி தட்டாமல் பார்த்து கிளறி எடுத்துக்கலாம். நமக்கு பால்லையே நம்ம இந்த ரவையை நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரவை கிளறும் போது கை விடாமல் கிளறிக்கணும். கலர் மாறி வந்துடக்கூடாது. கை விட்டிங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை ரவையிலெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு பிசைய முடியாது. இது ஆறட்டும். இது ஆறுற கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதில் அதே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணியில் சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு நமக்கு பாகு பதம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம குலோப் ஜாமுக்கு கொதிக்க வைக்கிற மாதிரி தான். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கலர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக நான் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா விட்டுடுங்க. நமக்கு சர்க்கரை பாகு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா போதும். இது நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி சர்க்கரை பாகு கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் கொதிக்க வச்சுக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ரவை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு நம்ம நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிசையும் போது கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா நமக்கு பிசைய முடியும். அதனால தான் நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம், சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். கையில் நம்ம கொஞ்சம் நெய் தொட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு நம்ம கையால் ஒரு சின்னதாக ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம். அதை நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூட கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நடுவில் சின்னதாக ஒரு கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியதான். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குண்டாக உருட்டிட்டு கையால் அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு கையால் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற எல்லா ரவைகளையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பூராத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே ரவை வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம்னா தான் நமக்கு ஜீராவில் போடும்போது அது உடஞ்சி வராமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம்.
நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இது சூடாக இருக்கும்போதே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்ததில் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ரவா உருண்டைகளை போட்டுடலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா ரவை பாலையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஜீராவில் சேர்த்துட்டேன். இது நமக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஜீராவெல்லாம் ரவை இழுத்து நல்லா ரெடியாக இருக்கும். இது ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். பாருங்கள், நல்லா அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ஜீராவிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இவ்வளோ ஜூஸியாக நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.